இதுதான் பாருங்க ரோட்டி மேக்கர். இதில் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். சப்பாத்திலாம் செய்கிறது இதில் மெனு இருக்குது, ரெசிபி ஃப்ளவர்னு இருக்குது. அது ஓகே பண்ணிவிட்டு நம்ம ரொட்டி, பூரி, பீஸா எல்லாத்துக்குமே மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் இது நம்ம மாவு ரெடி பண்ணி போட்டுட்டு இது மாதிரி நம்மளே எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம மாவு, எண்ணெய், தண்ணி இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ரோட்டி மேக்கர் சப்பாத்தி செய்யறது எப்படி பார்க்கலாமா? மாவு போட்டு அதில் இதில் தண்ணி, உங்களுக்கு ஆயில், அதான் எண்ணெய். ஒரு சப்பாத்திக்கா மாவு அதுவே தானாக ரெடி பண்ணி எடுத்துக்கும். எடுத்து மிக்ஸ் பண்ணிடும். ஒவ்வொரு சப்பாத்தியா தான் மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணும். அது மிக்ஸ் பண்ணிட்டு சைட்ல நல்லா பிசைஞ்சிடுது. உருண்டை ஆயிடுச்சுன்னா அப்படியே தள்ளிடுவாங்க. அப்படியே உள்ள தள்ளிடும். அப்படியே ப்ரெஸ் பண்ணிடும். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல தள்ளிடும். அப்ப ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சுங்களா சப்பாத்தி. இப்போ வந்து அது அப்படியே குக் ஆயிடும். அப்படியே குக் ஆகுதுங்களா. குக் ஆகி முடிச்சதும் அப்படியே டக்குன்னு வெளியே வந்துடும். அது நல்ல வாசனை வருது பாருங்க, சப்பாத்தி வாசனை. குக் ஆகிற ஸ்மெல் நல்லா வருது நம்மளுக்கு. ஓகே, அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்துரும். கரெக்டா ஒரு 45 செகண்ட் அப்படியே இருக்குது. ஓகே ஆயிடுச்சு. பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். சப்பாத்தி ரெடி.